What is your most priceless gift that you've ever received? I'll give you a hint. My daughter. No? Okay. No? It's not a gift, huh? It was hard work. MS Dhoni, a man who is admired and modeled after by many people alike. பயங்கரமான கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ்க்காக மட்டும் நிறைய பிளேயர்ஸ் ஃபேமஸாக இருந்தாலும் அவரோட ஸ்ட்ராட்டஜிக்காகவும் லீடர்ஷிப்காகவும் தோனி அதிகமாக பேசப்படுற ஆளாக இருக்கார். இவரோட இம்பாக்ட் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலோட சிலபஸில் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு MS தோனியோட லீடர்ஷிப் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தோனியை பிடிக்குதோ இல்லையோ ஆனால் அவரோட எபிலிட்டிஸை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. In this video, we're gonna try and get inside the mind of our very own Captain Cool. Let's get started. நம்மள நிறைய பேருக்கு தோனியோட ஒரு குவாலிட்டி லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். தட் இஸ் கிரேஸ் அண்டர் ப்ரெஷர். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லைஃப் எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்க போகிறதில்ல. நமக்கு வர கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் பதட்டப்படாமல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுக்க முடிகிற எபிலிட்டி தான் கிரேஸ் அண்டர் ப்ரெஷர். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை தோனியால் பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருக்கிற எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் பயம் பதட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது அவர் நிறையா இன்டர்வியூஸ்லையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நம்ம பயத்தை வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. I feel equally frustrated. I also feel angry at times. I feel disappointed. But what is important is none of these are constructive. You know, what needs to be done right now is more important than any of these emotions. நம்ம மைண்ட்ஃபுல்லாக ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருந்து ஃபியூச்சரில் கிடைக்க போகிற அவுட்கம் கூட எந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காம பிளானை மட்டும் பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா சக்ஸஸ்க்கான சான்ஸ் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். I'm gonna say it again. நம்ம மைண்ட்ஃபுல்லாக ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருந்து ஃபியூச்சரில் கிடைக்க போகிற அவுட்கம் கூட எந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காம பிளானை மட்டும் பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு சக்ஸஸ்க்கான ரேட் ஜாஸ்தி. Say I'm like everyone else. It's just that I control my emotions slightly better than some of the other individuals. Control whatever can be controlled and develop self-awareness. Self-awareness-ஓட முக்கியத்துவத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வேலையை நம்ம எடுத்து பண்ணாலும் சரி அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தோனி அவரோட கண்டிஷனையும் சரி அவருக்கு கொடுக்கப்பட்ட டீமோட ப்ரெசன்ட் கண்டிஷனையும் சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஆல்டர் பண்ணி சீம்லெஸ்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை விட பயங்கரமான டேலண்டட் அண்ட் யங் பிளேயர்ஸ் இருக்கிற IPL டீம்ஸ் இருந்தாலும் CSKவோட சக்ஸஸ் ரேட் அந்த டீம்ஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ செல்ஃப் அவேர்னஸும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இந்த செஞ்சுரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எப்பயுமே அவேர்னஸோட எப்படி இருக்க முடியும்? வேறு எதாச்சும் பற்றி யோசிச்சு மைண்ட் வாண்டர் ஆகாதா? MS தோனிக்கும் இந்த மாதிரி மைண்ட் வாண்டர் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டு தான் வரும். அந்த மாதிரி ஆகிறப்பெல்லாம் ஒரு ரியாலிட்டிக்கு ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வரதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. இட் இஸ் கால்ட் ப்ரைமிங். இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட வேலை செஞ்ச வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ரூடி வெப்ஸ்டர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட பேர் திங்க் லைக் அ சாம்பியன். இந்த புக்கில் அவர் நிறைய ஐகானிக் கிரிக்கெட்டர்ஸோட மைண்ட் செட்டை பற்றி எழுதியிருக்காரு. தோனியோட டை ஹார்ட் ஃபேன்ஸ் அவரை பெஸ்ட் ஃபினிஷராக கன்சிடர் பண்ணுறாங்கல்ல. இந்த புக்கில் தோனியை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது கடைசி நேரத்தில் பால்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ தோனி பேட்டிங் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழக்கத்தை வச்சுருக்காரு. பவுலர் அந்த பாலை போடுறதுக்கு ஓட ஆரம்பித்த உடனே தோனி அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை சைலண்ட்டாக ஹம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த பவுலர் பாலை வீசுறதுக்கு கடைசி ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்போ அப்படியே பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முழு கவனத்தையும் அந்த பால் மேலே மட்டும் வச்சு அந்த ஷாட் ஆடுவாராமா. ஓகே லுக், பவுலர் வேகமாக ஓடி வராரு. அந்த நேரத்தில் நம்ம தலையும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஓடி வந்து பாலை போட கடைசி ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ பாட்டும் அப்படியே நின்று போயிடுது. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ் பால் மேலே மட்டும் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்ய வேண்டிய வேலையை அவரால் கரெக்டாக செய்ய முடியுது. இதுக்கு பேர் தான் ப்ரைமிங். தோனி அவருக்கு பிடிச்ச பாட்டை ஹம் பண்ணுறது அவரோட மைண்டை ஒரு ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே கொண்டு போய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மறக்க வச்சு அவரை கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாட வைக்குது. இந்த மேட்ச் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் பண்ணுறப்போ இந்த பாட்டு பாடுற ஸ்டிமுலஸையும் ஒரு பெரிய ஷாட் அடிக்கிற ரெஸ்பான்ஸையும் நிறையா வாட்டி விஷுவலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. தோனி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ரியாலிட்டி கூட டச்சில் இருக்கிறதுக்கு இந்த ப்ரைமிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாருன்னு நம்ம ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ரூடி வெப்ஸ்டர் சொல்கிறாரு. தோனி பாடுற பாட்டோட ரிதம்க்கும் அவரோட பேட்டிங் ரிதம்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோ? We don't know. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் தேவைப்படுது.
பை த வே, ஸ்பீக்கிங் ஆஃப் ரிசர்ச், ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஆன்லைன் SPSS ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கிளிக் ஆன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. தோனியோட இண்டிவிஜுவல் கேம் எவ்வளோ சூப்பராக இருக்குதோ அதை விட நல்லா இருக்கிறது அவரோட டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 4 ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, ஹேவ் அ பிளான் அண்ட் கீப் இட் சிம்பிள். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். மாடர்ன் கிரிக்கெட் கேப்டன்சி இஸ் ரூல்ட் பை டேட்டா. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்கெடியூல் ஆன உடனே எதிர் டீமில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி டேட்டாவை எடுத்து அந்த டீமோட திங்க் டேங்கில் இருக்கிற அனலிஸ்ட் கேப்டனுக்கு கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கேப்டன் அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் அந்த டேட்டா வச்சு மட்டும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. டீம் பிளேயர்ஸோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது, டீமோட மொரால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளானை ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. MS தோனி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட ஹி ஹஸ் கிரேட் பீப்புள் ஸ்கில்ஸ். அவருக்கு யாரை எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்ககிட்டேருந்து எப்படி ரிசல்ட்டை வாங்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹார்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்குள்ளே வந்து விளையாண்ட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஓவர் போல் பண்ணும்போது நிறையா ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால் டிமோட்டிவேட் ஆகி அந்த மேட்ச்சில் அதுக்கப்புறம் எந்த ஓவரையும் போல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த டைம் கேப்டன் தோனி அவரை மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஓவரை போடுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் 2 விக்கெட் எடுத்தார். ஹார்திக் பாண்டியாவுக்கு தன்னை எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணி காட்டிடணும்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு. தோனி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை சென்ஸ் பண்ணி அதையே ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதுலேருந்து மாறாமல் டீம்மேட்ஸை எப்படியாச்சும் செய்ய வச்சிடுறாரு. லேசி பீப்புள் ஹாவ் டு ரிலை ஆன் டாக்டிக்ஸ், டெலிஜென்ட் பீப்புள் ரிலை ஆன் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஆட்ரிபியூட் நம்பர் 2, இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். யூ ரீப் வாட் யூ சோ. நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டால் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிசல்ட் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனாலையோ கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனாலையோ அது மாற போகிறதில்ல. MS தோனி நெவர் மேக்ஸ் த சேம் மிஸ்டேக் ட்வைஸ். நடந்த தப்புலேருந்து கற்றுக்கிட்டு அந்த தப்பை மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடாப்டேஷன் லெவல் ஹையாக இருக்கணும். இந்த விஷயத்தை அவரால் அவரோட டீம்மேட்ஸ்க்கு கரெக்டாக தெளிவாக கன்வே பண்ண முடியுது. இதையும் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. பிளான் என்னன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் கோலை நோக்கி போகிற ப்ராக்ரஸ் தான் அடுத்த கட்டம். ட்ராமேட்டிக்காக பெரிய ரிஸ்க் எதுவும் எடுத்து சொதப்பாமல் பொறுமையாக கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுத்து பேபி ஸ்டெப்ஸில் முன்னாடி போகிறது தான் தோனி ஸ்டைல். ஆட்ரிபியூட் நம்பர் 3, டிசிப்ளின் அண்ட் டெசிஷன் மேக்கிங். முன்னாடி சொன்ன மாதிரி ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால MS தோனி இஸ் ஏபிள் டு டேக் டஃப் டெசிஷன்ஸ் வித்வுட் பீங் இன்ஃப்ளூயன்ஸ் பை எமோஷன்ஸ். மற்றவங்க சொல்கிற எந்த விஷயமும் இவரை எமோஷ்னலாக இம்பாக்ட் பண்ணி டெசிஷனை மாற்ற வைக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் மற்றவங்களோட வேலிட் ஒப்பீனியன்ஸையும் இக்னோர் பண்ணாமல் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷனை இவரால் எடுக்க முடியுது. ஆட்ரிபியூட் நம்பர் 4, பப்ளிக் ரிலேஷன்ஸ். டீமை லீட் பண்ணுறது மட்டும் ஒரு கேப்டனோட வேலை இல்லை. அதே டீம்மேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி பப்ளிக்லேயும் அவங்க சார்பாக பேசுகிறது தான் அவரோட வேலையாக இருக்குது. ஜேர்னலிஸ்ட் கிட்ட இருந்தோ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தோ டஃப்பான கொஷின்ஸ் வரப்போ டீமோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை முன்னாடி வச்சு பேசுகிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். என்ன தான் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூஸில் அப்பப்போ ஃபன் பண்ணாலும் டீமுக்கு ரெஸ்பான்சிபிளாக தான் எப்போவுமே பேசுவார். இது மட்டும் இல்லாமல் அவரோட டெம்பரமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஏர்லி டேஸ்லேயே ஒரு பப்ளிக் பர்சனாவை கிரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. விச் இஸ் போத் ஸ்மார்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஐயோ நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே, நம்ம இவ்வளோ ஃபேமஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக்காக எந்த ஆக்ஷன்ஸ் மூலியமோ வெளிக்காட்டினதே கிடையாது. ஹீஸ் நாட் கிடி அபவுட் இட். இதனாலேயே இந்த விஷயத்துக்காகவே அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இட்ஸ் நோ சீக்ரெட் தட் தோனி இஸ் அ ப்ரைவேட் பர்சன். அவரை மொபைல் ஃபோனில் ரீச் பண்ணுறதுக்கு டீம் பிளேயர்ஸும் சரி சீனியர்ஸும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அவரோட ரூமோட கதவை எப்பயுமே லாக் பண்ணாமல் தான் வச்சிருப்பாராமா. எனிபடி கேன் வாக் இன். என்னதான் தோனியை நிறைய பேர் புகழ்ந்து பேசினாலும் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் சில மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் vs CSK IPL மேட்ச். அந்த மேட்ச்சில் CSK பேட்டிங் பண்ணுறப்போ கடைசியாக தோனி வெளியே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் உள்ளே நடந்து வந்து அம்பையர் கூட சண்டை போட்டதுக்கு நிறையா பேர் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சில பேருக்கு இது அரகண்ட்டாக தெரிஞ்சாலும் தோனியோட ஃபேன்ஸ்க்கு இது ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், அவரோட ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆகி பொண்ணு பிறந்தப்போ கூட போய் பார்க்காம கிரிக்கெட் தான் முக்கியம்னு அந்த சீரீஸே முடிச்சுட்டு தான் போய் பார்த்தாரு. இதுக்கும் நிறைய பேர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. Again, to some people this may look like ignorance, but to others it seemed like dedication. தலை தோனி கிட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியர்ங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.